கோலங்கள்ல வந்து ஒரு விஷயம் நடந்தது. பிளேஸ்ல இருந்து வெளியில போனீங்க, மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தீங்க. பட் நீங்க போன உடனே அந்த ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. பண்ணிக்கவே இல்ல. ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. வந்து மெசேஜஸ்லாம் வரும். ஏன் போனீங்க, எதுக்கு போனீங்க, இவங்க உங்களை மாதிரி நடிக்கிறாங்களா? ஆக்சுவலி அப்போ வந்து நான் எதுக்கு விலகுனேன்னா, ரொம்ப திமிரு பிடிச்சவ. நான் அப்படியே திரும்பி பார்த்தேன். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அது எதுக்கு நீ என்னை பத்தி சொன்ன? இருக்கவே முடியாது. ஏய், இதை எடுத்து வை, இது செய், அது செய். நான் இது சாப்பிட மாட்டேன், எனக்கு அதுதான் வேணும். என்னது இது? டோட்டலி நெகட்டிவ். ஃபங்க்ஷனுக்கு போன சேர் எல்லாம் பறந்து வர அளவுக்கு நெகட்டிவிட்டி அப்படியே மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டைரக்டர் தேவியானி, சத்யபிரியம்மா எல்லாரும் ஃபோன் அடிச்சு, தயவு செஞ்சு வந்துருமா, முடியல. ரீஎன்ட்ரிக்கு அப்படி ஒரு லவ் காமிச்சாங்க. ஹோல் செட்டே ஒரே ஜாலி ஆயிடுச்சு. ஐயோ, அது மாதிரி தமிழ் சீரியல்ஸ் நீங்க வாட்ச் பண்றீங்களா? அருவ மாதிரி இழுன்னு இழுக்குறாங்க. அதனால எனக்கு அந்த பொறுமையே கிடையாது. போர் அடிச்சு போச்சு எனக்கு. பிராங்க் நீங்க சொன்ன பதில். அதனால எப்படிமா முதல்ல நடிக்கிறீங்க இதெல்லாம் தூக்கிக்கிட்டு? இப்போ ஷூட்டிங் வந்தப்போ கூட நான் என்ன சொன்னேன், நான் நடிக்கிறதுக்கு தயார், ஆனா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ல நீங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா? வந்தீங்களா? அதுக்கப்புறம் எத்தனை தடவை வந்து? இல்ல, நான் வரல. கோலங்கள்ல வந்து ஒரு விஷயம் நடந்தது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த பிளேஸ்ல இருந்து வெளியில போனீங்க, மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தீங்க. பட் நீங்க போன உடனே அந்த ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. ஸ்டில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வரைக்கும் பார்க்கும்போது வந்து நீங்க போனதுக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ரீஎன்ட்ரிக்கு அப்படி ஒரு லவ் காமிச்சாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி அப்போ வந்து நான் எதுக்கு விலகுனேன்னா, எனக்கு வந்து டியூ ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பெரிய வயிறு வச்சுக்கிட்டு நடிக்க முடியல. அண்ட் ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட மாசத்துக்கு அப்புறம் ஃப்ளைட் எடுக்க முடியாது. ஸோ ஐ ஹேட் டு லீவ். 5வது மாசத்துல நான் வந்து கிளம்பிட்டேன், சிங்கப்பூர் வந்துட்டேன். அதுக்கப்புறம் முடிச்சு என் பொண்ணு வந்து பிறந்து 3 மாசம் கூட ஆகல. டைரக்டர் தேவியானி, சத்யபிரியம்மா எல்லாரும் ஃபோன் அடிச்சு, தயவு செஞ்சு வந்துருமா, முடியல, யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க உன்னோட ரிப்ளேஸ்மெண்ட்டை, தயவு செஞ்சு வந்துரு அப்படின்னு. அப்போ நான் வீட்டில் சொன்னேன், அப்போ அவங்க எல்லாம் இவ்வளோ டிமாண்ட் இருக்கு, உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அந்த கேரக்டர்ல, அதனால நீ இப்போ குழந்தை தானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இமிடியேட்டா 3வது மாசம் அவ 3 மாசம் இருக்கும்போது நான் போயிட்டேன் திரும்ப. ஸ்டில் நீங்க திருச்செல்வம் சார் கிட்ட, தேவயானி மேம் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சோ நீங்க போன உடனே அங்க ஆக்சுவலி திருச்செல்வம் சார் என்ன சொன்னாரு, நீங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் என்ன சொன்னாரு அவர்? ஆக்சுவலி ரொம்ப ஃபீல் பண்ணாரு. என்னங்க இது? அப்ப அவர் சொன்னாரு, சரி ஒன்றும் பண்ண முடியாது, இது இயற்கையான விஷயம், நீங்க வந்து இப்போ ஓடி போறீங்க, இல்ல ஏதோ வேற ஏதோ வேலையை நான் தேடி போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க வந்து விட மாட்டோம். ஆனா இது வந்து இட்ஸ் பிரெக்னன்சி, அதனால என்ன பண்ண முடியும்? அதனால சரி போயிட்டு வாங்க, நாங்க அது வரைக்கும் வேற யாரையாவது போட்டுடுறோம், அப்படி அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனா யாருமே ஏத்துக்கல. எனக்கு வந்து மெசேஜஸ்லாம் வரும். ஏன் போனீங்க, எதுக்கு போனீங்க, இவங்க உங்களை மாதிரி நடிக்கிறாங்களா? டோட்டலி ஆப்போசிட்டா இருக்கு. நீங்க எவ்வளவு போல்டா இருப்பீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா இவங்க ரொம்ப சைலண்டா இருக்காங்க. சரி நான் என்னங்க பண்ணேன்? அப்புறம் அதான் திரும்ப போயிட்டேன். திரும்ப போனதுக்கு அப்புறம் ஹோல் செட்டே ஒரே ஜாலி ஆயிடுச்சு. ஐயோ, வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் உங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நெகட்டிவ் ரோலில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? இட் வாஸ் அ போல்ட் கேரக்டர், நாட் நெகட்டிவ். ஸோ ஒரு கிரே சைடு, நாட் அ கிரே சைடா? அங்கேயுமே அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. நல்லா படிச்சவ, அவளுக்குன்னு ஒரு கொள்கையோட வாழ்வா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா தூக்கி விட்டது வந்து அண்ணாமலை. அதுதான் டோட்டலி நெகட்டிவ். ஃபங்க்ஷனுக்கு போன சேர் எல்லாம் பறந்து வர அளவுக்கு நெகட்டிவிட்டி அப்படியே மைண்ட்ல செட் ஆயிடுச்சு எல்லாருக்கும்.